ஆரூரா தியாகேசா அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூர் சர்வதேச பரிகார ஸ்தலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என நாவுக்கரசரால் சிறப்பிக்கப்பெற்றது. சைவ சமய மரபில் பெரிய கோயில் என்றும் பூங்கோயில் எனவும் வழங்கப்படுகிறது. தேவாசிரியம் எனும் திருக்கவனத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சைவ சமய சான்றோர்கள் கூடியெடுக்கும் முடிவு உலகெங்குமுள்ள சைவ சமயத்தினரையும் கட்டுப்படுத்தும் என்பதால் இது சைவ சமயத்தின் தலைமை பீடமாக திகழ்கிறது. அற்புதமான இத்திருத்தலத்திற்கு 2 பஸ்களில் உள்ளவர்கள் மதியம் 1 மணி அளவிலே வந்து சேர்ந்தார்கள். கிழக்கு கோபுர வாசலில் முன்புறம் ஒரு திருமண மண்டபத்திலே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. சிறுமுகை பார்த்தீபன் அவர்கள் தலைமையிலே இந்த உணவுக்குழு மிகச்சிறப்பாக உணவு ஏற்பாடு செய்து வந்திருந்த அத்தனை அடியார்களுக்கும் வேளைக்கு சரியான உணவு, சுவையான உணவு படைக்கப்பட்டு உணவு பிரச்சனை இல்லாமல் இந்த பயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் திருவாரூர் திருக்கோயிலுக்கு வருகிறந்திருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள், மிகச் சிறப்பாக இருக்கும். ஆழ்ந்து அகன்று விரிந்த கிழக்கு ராஜகோபுரம், முன்புறம் விநாயகருக்காக ஒரு திருக்கோயில், அங்கே எழுந்தருளி அருள்வாளித்து கொண்டிருக்கிறார். அழகான சிற்ப வேலைப்பாடுகள் கருங்கல்லிலே மிகச்சிறப்பாக அந்த காலத்தை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதேபோல வள்ளி தெய்வானையுடன் முருகருக்கு ஒரு திருக்கோயில், அங்கே கந்தரனுதி எழுதப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கே 2 சகோதரர்களும் இந்த கிழக்கு வாயில் வழியாக நின்று பக்தர்களை வரவேற்பது போல் இருக்கிறது. உள்ளே சென்றால் அருமையான சிற்ப வேலைப்பாடுகளை காண முடிகிறது. எவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டை போல இந்த ராஜகோபுரம் நமது முன்னோர் தமிழர்களின் பெருமையை சொல்லுகிறது. 2 விநாயகர்கள் இங்கே அந்த ராஜகோபுரத்தின் கீழ் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார்கள். கம்பீரமான சிங்கம் தன் முதுகிலே சுமந்து கொண்டு இருக்கிறது அந்த தூண்களை. விநாயகப் பெருமானே போற்றி. அற்புதமான இந்த கலைநயத்தோடு இவ்வளவு சிறப்பாக அந்த காலத்திலேயே கருங்கற்களை பயன்படுத்தி அற்புதமான கோட்டையாக நமக்கு காட்சியளிக்கிறது இந்த நுழைவாயில். இது மட்டுமா, நாம் உள்ளே சென்றால் என்ன அற்புதமான திருத்தலம்! பழையம வாய்ந்த கட்டட வேலைப்பாடுகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. இத்திருத்தலம் சைவ தலங்களில் முதன்மையானதாகவும் சப்தவிட தலங்களில் மூலாதார தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் பிரதவி பூமி தலமாகவும் விளங்குகிறது. இத்திருக்கோயிலில் மூலவர் எப்பொழுது தோன்றினார் என்பது காலக்கணக்கிற்குள் அகப்படாதது. இதனை திருநாவுக்கரசர் திருவினால் ஓர்பாகம் சேர்வதற்கு முன்னே பின்னே, தில்லை அம்பலத்தாடுவான் புகுவதற்கு முன்னே பின்னே, திசையெட்டும் தெரிப்பதற்கு முன்னே பின்னே, திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளே என வியந்து பாடியுள்ளார். இன்று காலை முதல் தேவார முற்றோதல் தருமை ஆதீன புலவர் குடவாசல் சிவத்திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையிலேற்று சுந்தரர் தேவாரம் முற்றோதல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் காண இருக்கிறோம், வாருங்கள். மிக பிரம்மாண்டமான இத்திருத்தலம் பந்தல் கால் விழாக்காலங்களில் நடுவதற்கு கல் தூண்களை அப்படியே பொருத்தி இருக்கிறார்கள், பாருங்கள். இனி தேவார பாடலை கேட்போமா? ஆரூரா தியாகேசா சுந்தரர் அருளிய தேவார பாடல்.
மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் தேரேன் என்னிலே உன் பெருவயிரங்கற்பதி கொண்டறியார் எம்பெருமணியுதகவோய் எம்பி அருள் செய்யே தென்னணையன் உடல் விருத்தி தாரீரே ஆகல் திருமேனி வருந்தவே வளைக்கின்றேன் நாளை கண்ணறையில் கொடும்பாடல் என்று வைக்க வேண்டாம் கடலாகை காரோணமேவி இருந்தீரே ஏறு கரதலத்திற் மாதிமையேல் உடையேர் ஆண்டியம் தருவன் என்று வல்லேராயாண்டேர் பொற்பூவும் பட்டிகையும் புரிந்தருள வேண்டும் கரிவிரவினை சோறும் போதும் வேண்டும் கடல் நாளை காரணம் மேவி இருந்தீரே மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பட்டாய பெருமானை மத்தாருடையேன் உண்மயத்த உமக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தமடியேன் கண்மயத்த கத்தோரை கமல் சார்ந்து வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீர் என்று அண்மயத்தால் அணினாவல்லாரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகு ஆழ்பவரே. மகாதேவா. கரிவிரவு நெய் சோறு ஒரு பொழுது வேணும்னு கேட்கல, 3 பொழுதும் வேணுமா? இது எங்க உண்டு? ஒரு பொழுது இல்ல 3 பொழுதும் எனக்கு வேணும்னு கேட்கிறார் பெருமான பார்த்து. திருச்சிட்டம்பலம். யாழை பழித்தன்ன மொழி மங்கை ஒரு பங்கன் பேழை சடை முடி மேல் பிறை வைத்தானிடம் பேணில் தாழை பொழில் ஓடே சென்றே கோடைத்தலை நுழைந்து வாழைக்கனி கூடை குரங்குண்ணும் மறையாரே சிகரத்திடை இளவெண்பிறை வைத்தான் இடம் தேரியில் முகரத்திடை முத்தின் ஒளி பவளத்திரள் ஒத்த தகரத்திடை தாழை தேரல் நாடல் திரள் நீடல் மகரத்தோடு சூழவும் கொணர்ந்து எட்டும் மறைக்காலே அங்கங்களும் மறை நான்கு உடன் திரித்தான் இடம் அறிந்தோம் தென்களும் நெடும் பெண்ணையும் பழம்பேள் மணல் படப்பை சங்கங்களும் இளங்கு இப்பிலியும் பலம் புலிகளும் இடறி மங்கங்களும் உயர்கூடும் வணங்கும் மறைக்காடே நரை விரவிய மயிர் தன்னோடு பஞ்சவடி மார்பன் உரை விரவிய உத்தமன் கீடம் உணரல் ஒரு மனமே குறைவிரவிய குலசேகர கொண்டல் தலைவிண்ட வரைபுரை வரை ஒரு தெளிந்து எட்டும் மறைக்காடே சங்கைபட நினையாதே எழு நெஞ்சே தொழுதேத்த கங்கை சடை மொழி உடையவர்க்கு இடமாவது பறவை அங்கை கடல் அருமாணி உந்தை கரை ஏற்ற வந்த கொடு கடவா மறைக்காடே அனல் விடையினன் உழவாழினன் நல்லார் அணி கொன்றை படரும் சடை முடி உடையவர்க்கிடமாவது பறவை கடல் இடை இடை சுழியறி மடல் இடை இடை வெண்குருகு அடிநீர் மறைக்காடே கலைகளை தேனையாளல் ஒரு கண்டனிடம் சென்னல் படைவிளை வயல் கயல் பாய்தது குணவார் மணல் கடல் வாய் வளைவளையோடு சலஞ்சலம் கொணர்ந்து எட்டும் மறைக்காடே நலம் பெரியன சுரும்பார்ந்தன நம் கோனிடம் அறிந்தோ களம் பெரியன சாரும் கடற்கரை ஒரு திழி கங்கை சலம்புரி சடை மூடி உடையவர்க்கிடமாவதே
பறவை பழம்புரியோடு சலஞ்சலம் கொணர்ந்தற்றும் எட்டுமறை காடு கொண்டாடியும் சமநாடியும் கொட்டொடுக்கையமோ கண்டார் கண்ட காரணம் அவை கருதாதே தோழினான் முக்கண்ணினான் ஏறி செய்யினான் அறிகாள் வண்டாடி தன் மொழி சோட்டே மணிநரை காடே பாரூர் பல பூடை சோழ் வளவயல் நாவலர் வேந்தன் பாரூர் வன முளையாள் உமை பங்கன் மறை காட்டை ஆரூரன் தமிழ் மாலைகள் பாடுமடி தொண்டர் நீரூர் தரு நிலனோடு உயர்வாகுமே. பார்வதி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனாக இருக்கிற பரம்பொருள் உமையம்மை உடனாகிய கைலாயநாத பெருமானாகவும் இருந்து அருள் செய்கிற இவ்வுலகத்தில் அவன் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இருக்கிறான் என்பதுதான் நமது முன்னோர்களால் அடையாளம் காட்டப்பட்ட மிகச் சிறந்த ஒரு இருப்பு நிலை. அந்த வகையில் நிலம், நீர், தீ, காற்று, வழி, வான் என்று சொல்லப்படுகிற இந்த ஐம்பெரும் பூதத்தின் அடிப்படையில் நிலத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருத்தலம் ஆரூர் என்று சொல்லப்படுகிற திருத்தலம். திருவாரூர் என்ற இந்த திருத்தலம் மிக மிக பழமையான திருத்தலம், தொன்மை வாய்ந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தினுடைய பெருமையினை நாவுக்கரசர் பெருமான் புராணங்களில் சொல்லப்படுகிற பழமையான செய்திகளைத்தான் சுட்டிக்காட்டி அந்த பழமையான செய்திகளை எல்லாம் நிறைவு செய்தவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் இந்த உலகத்தில் எப்பொழுது வந்தானோ தெரியாது, அதற்கு முன்னமேயே இந்த திருக்கோயிலை எழுந்தருளி அருள் செய்திருக்கிறான் என்று இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்னோக்கின்னோ திருவாரூர் கோயிலாக்கொண்ட நாளே என்று அழகுபட பெருமானுடைய ஆரூர் பெருமானுடைய பழமை தன்மையினை நிரூபணம் செய்கின்ற திருத்தலம் இந்த திருத்தலம் ஆகும். இரண்டாவது, இந்த திருத்தலம் நால்வர் பெருமக்களாலும் இப்பாடல் பெற்ற மிகப்பெரிய அற்புதமான திருத்தலம். பொதுவாகவே ஒரு திருக்கோயிலை சைவ பெருமக்களாக இருக்கிறவர்கள் கேட்கிற பொழுது அது பாடல் பெற்ற தலமா என்று கேட்பது வழக்கம். அவ்வாறு பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்குமேயானால் அதற்கு எந்த தனிப்பெரும் ஒரு மகத்துவம் இருப்பதாக நமது சைவ பெருமக்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நால்வர் பெருமக்களாலும் மிகச் சிறப்பாக பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரருடைய 34 பதிகங்கள் இந்த திருத்தலத்தில் இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, இந்த திருத்தலம் நிலத்தின் அடிப்படையாக பிரதிவி கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிற, அதாவது நிலமகளுடைய விராடபுருஷனுடைய கமல இதய கமலமாக இருக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த திருத்தலம். மேலும் இந்த திருத்தலம் இதனுடைய சிறப்பினை சொல்ல வேண்டும் என்றால், இந்த திருத்தலத்தில் பல அடியார் பெருமக்கள் இருந்து அருள் செய்த திருத்தலம். மேலும் இந்த திருத்தலத்திற்கு சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூர் மும்மணி கோவை என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான நூலையும் எழுதியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருத்தலத்தினுடைய பெருமையினை சேக்கிழார் பெருமான் சொல்ல வருகிற பொழுது தன்னால் பாடிய திருத்தொண்டர் புராணத்தில் கைலாயத்திலிருந்து தன்னுடைய புராணத்தை தொடங்கினாலும் கூட கைலாயத்திலிருந்து தொடங்கிய சேக்கிழார் இந்த அதாவது நகர சிறப்பு, நாட்டு சிறப்பு சொல்லுகிற பொழுது நகரத்தினை திருவாரூரை மையமாக வைத்து திருவாரூருடைய சிறப்பினை சொல்லி அந்த திருவாரூரில் ஆட்சி செய்தவனாக இருக்கக்கூடிய மனுநீதி சோழனுடைய மாண்பினை எடுத்துக்காட்டி திருவாரூருக்கு பெருமை சேர்க்கிறார் சேக்கிழார். கைலாயத்திலிருந்து தொடங்குறவர் கைலாயத்தினுடைய சிறப்பையே அங்கே ஒரு நகரத்தை உண்டாக்கி என்ன செய்யலாம், செய்திருக்கலாம். ஆனால் அந்த கைலாயத்திலிருந்து பேசப்படுகிற மிகச்சிறந்த தலங்களுள் திருவாரூர் தான் சிறப்பு என்று கருதி சேக்கிழார் பெருமானால் அடையாளம் கட்டப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருத்தலத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால், சோழ மன்னர்கள் முடிசூட்டிக் கொள்ளும் பொழுது 5 நகரங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள்.
ஏதாவது ஒரு தருணத்தில் மட்டும் நடப்பது அதிசயம். அற்புதம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு இன்பத்தை தரக்கூடியது. அப்படிப்பட்ட அற்புதத்தை தருகின்ற இந்த கமலாலயம் என்று சொல்லப்படுகிற கீழ்ப்புறம் இருக்க, அதற்கு பெயர் என்னன்னு தெரியுமா? அதற்கு பெயர் ஆரூர் என்று பெயர். அதுக்கு பேர் தான் மூலாதாரம். மூலாதாரம் என்றாலும் ஆரூர் என்றாலும் எல்லாம் ஒரே பொருள் தான். ஆரூர்னா திருவாரூர் இருக்கும். ஆரூரில் பிறக்க முக்தின்னு சொல்றோம்ல, ஆரூரில் பிறக்க முக்தி இல்லை, ஆரூர் பிறக்க முக்தி. புரியுதா? ஆரூர் என்பது மலர், கீழே இருக்கக்கூடிய அந்த மலர்ந்தால் உனக்கு வீடு பேரு. அது என்ன ஆகிறது? முதுகுத்தண்டின் வழியாக மேலைக்கும் பெற்று மேலே வந்து மூலாதாரம், அவன் தான் மூலத்தானம். அந்த மூலாதாரம் இது மூலத்தானம்னு பேரு. மூலம் இருக்கக்கூடிய தானம் சிறு விடம்னு அர்த்தம். இங்கிருந்து வருது, கீழே இருந்து வருது. இல்ல, ஆரூரில் இருந்து. அந்த ஆரூரில் அந்த மலர்ந்த நிலை பிறப்பது ஒரு முடிவு, பேரானந்த முடிவு. அப்படின்னா ஒரு ஆரூர் பிறக்க முக்தி. ஆரூரில் பிறக்க முக்தினா காட்டூர்ல பிறந்தா முக்தி இல்லையா? காட்டூரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரூர் பிறக்கும் இல்லையா? அப்படி நம்ம பொருள் பண்ணணும். அதனால அவசியம் பொருள்கள் அப்பேற்பட்ட ஆரூர் சிறந்த ஊர் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஊருக்கு 34 பதிகங்கள் இருக்கிறது. 34 பதிகங்கள், 22 பதிகங்கள் நாவுக்கரசர் பெருமான் பேசுறார். 5 பதிகங்கள் சம்பந்தர் பதிகம், 7-8 பதிகங்கள் யார் பாடினது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது ஒண்ணு. ரெண்டாவது, திருவாரூர் மும்மணிக்கோவை அப்படின்னு சொல்லப்படுகிற அற்புத நூலை சேரமான் பெருமாள் நாயனார் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார் ஒண்ணு. அது அண்ணில திருவாரூர் நான்மணி மாலை இருக்கிறது. இன்னும் பல நூல்கள் இந்த ஊர்ல இந்த தளத்துல இருக்கு. மீனாட்சி நரம்புல பாடினது, நரம்படகி தேசியம் பாடியது, திருவாரூர் கைலாச கமலாலய சிறப்பு பெற்றது. அற்புதமான நூல்கள் இருக்கின்றன ஒண்ணு. இதை விட மிகச்சிறந்த சிறப்பு இந்த திருவாரூருக்கு என்ன என்றால், உலகம் உள்ளளவும் தன்னுடைய அரசாட்சி முறையானது இறைவனுடைய திருவுருளால் நின்று நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி பறைசாற்றி இந்த மண்ணில் நின்று ஒரு அரசன் தென்புகச்சது மனுநீதி சோழனுடைய வரலாறு. மனுநீதி சோழனுடைய வரலாறு உலகத்துல அது போன்ற ஒரு மாமன்னன் வரலாறு ஆட்சி செய்ததாக நமக்கு வரலாறே கிடையாது. அப்பேற்பட்ட மாமன்னன் இருந்து அரசாட்சி செய்தது. அதனாலதான் சேக்கிழார் பெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பெரிய புராணம் என்று சொல்லப்படுகிற திருத்தொண்டர் புராணத்தை கைலாயத்திலிருந்து தொடங்குறாங்க. திருமலை சிறப்புன்னு சொல்ல கைலாயத்திலிருந்து தொடங்குறாங்க. நல்லா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கைலாயத்திலிருந்து திருத்தொண்டர் புராணத்தை தொடங்குறாங்க, திருமலை சிறப்புன்னு. அப்ப என்ன பண்ணணும்? ஆட்சி சிறப்பு பாடுகிற பொழுது கங்கையில பாடணும், நகரத்தை பாடுகிற பொழுது அது கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை தானே எடுத்து பாடணும். பாடலை கைலாயத்திலிருந்து திருமலை சிறப்புன்னு அதனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி வந்த யார்? சேர்க்கிறார். கற்பனையாக உபமன்யு முனிவருடைய கதையை அங்கேயும் தொடங்கி, அந்த உபமன்யு முனிவர் எதை ஒரு சொல்லாரு தெரியுமா? கைலாயத்தினுடைய சிறப்பு இங்கேருந்து அடியாங்க தோணாலும் சொல்லல. அந்த உபமன்யு முனிவர் திருவாரூர் சிறப்பு சொல்றார். நகர சிறப்பு சொல்லும் பொழுது எந்த நகரத்தை சொல்றாரு? தமிழ்நாட்டுல எத்தனையோ நகரங்கள் இருக்கிற பொழுது எந்த நகரத்தை சொல்றார்? திருவாரூரை சொல்றார். அதுலயும் திருவாரூர் நகரத்தை சொல்லுகிற, நல்லா கவனிக்கணும், திருவாரூர் நகரத்தை சொல்லுகிற யார்? சேக்கிழார் பெருமான். முதல்ல சொல்லும் பொழுது நகரத்தினுடைய சிறப்பு சொல்லிவல்ல, மனுநீதி சோழனுடைய அரசாட்சி சிறப்பு சொல்றார் ஒண்ணு. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஐயா இதுக்காக புரியும் நினைக்கிறேன். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தேராமண்ண செப்பு, ஏன் அவளை கூப்பிடுறீங்க? தேராமண்ண செப்புவது உடைய அப்படின்னா அந்த அம்மா பேசுறாள் கண்ணகி. அதுல மனுநீதி சோழனுடைய அரசன் பிறந்த ஊரில் பிறந்தவன், சிவி சக்கரவர்த்தியினுடைய அரசன் பிறந்த மண்ணில் பிறந்தவள் யார் அப்படின்னு சொல்லி தன்னை 2 அரசனை சுட்டி காட்டி யார் சொல்றா? கண்ணகி. தலையாட்டுறீங்க. இப்ப நீங்க தலையாட்டுறீங்கல்ல, வியந்து செய்ய பார்க்கக்கூடிய, வியந்து நினைக்கக்கூடிய செய்திகள். கிபி 2ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்ட அந்த 2 வரலாறும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டு காலமாக யாராலும் பேசப்படவில்லை.